இதயகனி விஜயனின் வணக்கம். திரைப்பட நடிகர் ராஜேஷ் அவர்கள் மறைவு தமிழ் சினிமாவுக்கு மட்டுமில்லை, பொதுவான ஒரு அறிவார்ந்த மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரு, விட்டுட்டு போயிருக்காரு. அவர் நூலகத்தில் இருக்கிற புஸ்தகங்களுடைய கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேர்த்துருக்காரு. அதாவது படிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு, சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. அவர் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை டெவலப் பண்ணியிருக்கார். ஸோ அது ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் அதாவது ஜானகி அம்மா இருந்த போதும் சரி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்த போதும் சரி இல்லாமல் போனது அது ஒரு துரதிர்ஷ்டம் தான் சொல்லலாம். ஆனால் திமுக அரசாங்கம் அவருக்கு ஃபிலிம் சிட்டியில் அவருக்கு ஒரு முக்கிய நல்ல பெரிய பொறுப்பு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இவங்க செய்ய தவறியதை அவங்க செஞ்சுருக்காங்க. ராஜேஷை பொறுத்தவரையில் நமக்கு அதாவது இதயக்கனி சார்ந்த விஷயங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் ஆரம்பம் முதலே ஒரு பெரிய ஒரு ஒட்டுதலான நட்பு ரீதியான அறிவு ரீதியான ஒரு மிகப்பெரிய நண்பர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வீட்டில் இப்போது அதாவது நடிகர்கள் தலைவர்கள்லாம் இவங்கெல்லாம் போகும்போது அவருடைய வீட்டுக்குள்ளே எல்லாம் காமிச்சாங்க. அதில் ஒரு எம்ஜிஆர் படம் நல்லா சிரித்த மாதிரி, பலமாக சிரித்த மாதிரி ஒரு படம் மாட்டி வச்சுருந்தாங்க. அந்த படம் நான் கொடுத்தது தான் ராஜேஷ் அவர்களுக்கு. நான் அந்த படத்தை யாருக்கும் தரமாட்டேங்கிற ஒரு இதில் வச்சுருந்தேன். ஆனால் அவர் வேண்டி விரும்பி கேட்டதுனால அந்த படத்தை கொடுத்தேன். அது அவருடைய ஹோட்டல் விழுப்புரம் போகிற வழியில் ஒரு ஹோட்டல் தொடங்கினார். ஜேஎஸ்ஆர் அப்படிங்கிற பேரில் ஒரு ஹோட்டல் தொடங்கினார். அந்த ஹோட்டலில் அந்த படத்தை மாட்டி வச்சார். வர்றவங்களாம் கேட்டாங்களாம். அந்தளவுக்கு அந்த படம் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டாக்கியிருக்கு. இன்னும் வேறு சில படங்களும் இருக்குது. அந்த படங்களும் நான் கொடுத்துருக்கேன். அது அவரோட தனிப்பட்ட ரூமில் இருக்குது, அவருடைய பர்சனல் ரூமில் இருக்குது வீட்டில். அதாவது எம்ஜிஆருங்கிற விஷயத்தை பொறுத்தவரை எங்கள் ரெண்டு பேருக்கு அவ்வளோ ஒரு அந்த நட்பு அதிக வலுப்படுவது எம்ஜிஆர் ஒரு காரணம். எப்போ பார்த்தாலும் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார். நானும் அவருக்கு சில விஷயங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்னுடைய இதயக்கனி நிகழ்ச்சிகளில் பல நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துட்ருக்காரு. சென்னை ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், அது போக கடலூர் ஆகட்டும், அது ஃப்ரான்ஸுக்கு என் கூட வந்திருக்கார். ஃப்ரான்ஸுக்கு அவரை நான் அழைச்சிட்டு போயிருக்கேன். முதல் 2 வருடங்கள் முதல் வருடம் மயில்சாமி வந்தார். 2வது வருடம் நடிகர் சார்லி வந்திருந்தார். 3வது வருடம் இப்போ யாரை கூட்டு போகணுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவரே கேட்டார், என்ன விஜயன் சார், என்னெல்லாம் நீங்கள் கூட்டு போக மாட்டீங்களா, நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டால். இல்லை சார், உங்களை கூட்டு போகிறதுக்கு எந்த வருஷம் கூட்டு போனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்ருக்கேன். நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக என்னை கூப்பிட்றீங்க. போவோம் சார், இந்த வருஷமே போவோம், நம்ம அது தள்ளி போட வேண்டாம், போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி அவரை கூட்டு போனேன். அங்கு ராஜேஷ் அவருடைய பழகிய நாட்கள் நான் அவர் அதாவது எங்களுக்கு தனித்தனி ரூம் போடுறதா தான் அங்கே பிளான் பண்ணாங்க. அங்கே நிகழ்ச்சி நடத்தினேன். ஃப்ரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை சார்பாக நிகழ்ச்சி நடத்தின திரு முருகபத்மநாபன் தனித்தனி ரூம் ஹோட்டலில் போடுறதா தான் பிளான் பண்ணாத. அப்போ ராஜேஷ் சொன்னார், எதுக்கு தனித்தனியாக போடுறீங்க, நான் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒரே ரூமாக எங்கள் 2 பேரும் ஒரு ரூமை போட்டு கொடுங்க, நானும் விஜயன் சார் ஒன்றா தங்கிக்கிறோம் அப்படி சொல்லி நாங்கள் தங்கினோம். பல விஷயங்கள், நிறையா விஷயங்கள் பகிர்ந்துட்டுருக்கோம். நாங்கள் பேசும்போது அதாவது அவர்கிட்ட என்னென்னா கலகலப்பாக நம்ம உற்சாகமாகிடுவோம். அவர் தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் உற்சாகமாகிடுவார். அதாவது மிமிக்ரி பிரமாதமாக பண்ணுவார். நிறைய பேருக்கு அது தெரியுமா தெரியலன்னு தெரியல. அவரோட நெருங்கிய பழவர்களுக்கு அது தெரியும். அப்போ தான் சிவாஜி எப்படி பேசுவாரோ அதே மாதிரி பேசுவார். அது மாதிரி எம்ஆர் ராதா அவருடைய அந்த குரல் அப்படியே கீச்சை இழுத்துட்டு போய் அப்படி அந்த பேசுகிற அந்த துணி இருக்கு பாருங்க, அந்த பேசுகிற துணியாகட்டும், அந்த வசனம் மனப்பாடம் பண்ண மாதிரி அந்த வசனங்கள்லாம் அப்படியே அக்யூரேட்டாக சொல்வார். அவ்வளோ பிரமாதமாக சொல்வார். ஒவ்வொரு படத்துலேருந்து இந்த வசனம் பேசியிருக்காருன்னு சொல்லுவார். அது போக நடிகர் சிவகுமார் அவர்கள் மாதிரி சிவகுமார் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவார். அதே மாதிரி அந்த ஸ்பீட்லேயே அவர் பேசுவார். இப்படி பல கலைஞர்களை அவர் அவ்வளோ உள்வாங்கியிருக்காரு. அவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணி வெளிப்படுத்துவார். அதெல்லாம் கேட்குறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மகிட்ட அவ்வளோ தூரம் வெளிப்படையாக பேசுவார். நான் அதை கேட்டு சிரித்து விழுந்து சிரிப்பேன். ரசிக்கிறத பார்த்துட்டு நீங்கள் நல்லா ரசிக்கிறீங்க, நல்லா ரசிக்கிறவங்களை நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல ஒரு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கான விஷயங்களை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது மாதிரி நானும் அவர்கிட்ட பல விஷயங்கள் நினைவூட்டுவேன். இது நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அந்த அவருக்கு வேண்டப்பட்ட சில விஷயங்கள், அவரோட சந்தேகமான விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்லும்போது நீங்களும் நல்லா பேசுகிறீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது அப்படி சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களை நாங்கள் ஒரு மோட்டிவேட் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி உள்ளவர்.
அதாவது எம்ஜிஆர் வாழ்ந்த இடங்கள், எம்ஜிஆர் வாழ்ந்த இடங்களில் வந்து நான் எம்ஜிஆர் கதைங்கிற புஸ்தகத்தில் வந்து நான் வெளிப்படுத்தியிருந்தேன். அங்கே நான் எத்தனை முறை போனனோ எத்தனை முறை வந்தோனோ அதெல்லாம் வந்து புஸ்தகத்தில் எழுதுறப்போ அவர்கிட்ட சொல்லுவேன், இப்படிலாம் போனேன் வந்தேன் அப்படி. அப்போ விஜயன் சார், நம்ம ஒரு இடம் போகணும், நீங்கள் என்னை கூப்பிட்டு போங்க, நான் வரேன், எல்லா செலவும் நான் என் பொறுப்பு அப்படின்னாரு. இங்கேருந்து அதாவது பாலக்காடு போகிறதுக்காக கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ரெயினில் போனோம். ட்ரெயினுக்கு எல்லாமே போக்குவரத்து எல்லாமே அவருடைய பொறுப்பு தான். அதாவது நான் சொல்கிறது வந்து 1991 அந்த காலகட்டமாக இருக்கும். பார்த்துக்கோங்க, அன்றைக்கே வந்து 15-20,000 ரூபா செலவு பண்ணார் இந்த பயணத்துக்காக மட்டுமே. அவர் இந்த படங்களை சினிமாவில் நடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இப்போ இந்த தொழில் ரீதியாக சில விஷயங்கள் வச்சுருந்தா கூட செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு, அதாவது வந்து விஷயங்களை கண்டறிவதில், உண்மைகளை கண்டறிவதில் வந்து அவர் வந்து செலவு பண்ணுறது தயக்கம் காட்டினதே இல்லை. அது மாதிரி வந்து என்னை கூப்பிட்டு போனார். அங்கே போய் கோயம்புத்தூரில் ஒரு டாக்ஸி ஒன்று அரேஞ்ச் பண்ணி அங்கேருந்து பாலக்காடு போனோம். பாலக்காடு போய் எம்ஜிஆருடைய பூர்வீக வீடு, வடவனூரில் இருக்கிற பூர்வீக வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டில் போய் அப்போ அந்த நாங்கள் போன டைமில் என்னாச்சுன்னா, அந்த பூர்வீக வீடு இடிச்சிட்டாங்க, வெறும் மண்ணு தான் இருந்துச்சு. ஸோ அங்கே உள்ள அந்த எம்ஜிஆர் தாயார் சத்யபாமாவுடைய உறவினர்கள் இருந்தாங்க, அவங்களெல்லாம் சந்திக்க வச்சு அவங்களாம் பேசினார். பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து குழல் மண்டத்தில் தான் எம்ஜிஆருடைய 2வது மனைவி சதானந்தவதி அவங்களோட வீடு. அப்போ வந்து சதானந்தவதி அவங்களுடைய தங்கச்சி, அதுக்கப்புறம் சதானந்தவதியோடைய அதாவது எம்ஜிஆர் திருமணம் பண்ணார் இல்லையா, சதானந்தவதியினுடைய இவர் மைத்துனர், அதாவது மீனாட்சி குட்டி, தங்கையினுடைய மீனாட்சி குட்டிய கணவர் விஸ்வநாத பணிக்கர் அவங்களாம் இருந்தாங்க. எப்போவுமே நாங்கள் போகும்போது எங்ககிட்ட எப்போவுமே பேசிக்கிட்டு, மீனாட்சி குட்டியாகட்டும் விஸ்வநாத பணிக்கராகட்டும் ரொம்ப ஒரு சோகமாக இருந்தவங்க, இவர் ஒரு சினிமா நடிகர் இப்படி வந்திருக்காரு, ராஜேஷ் வந்திருக்காருன்னே அவங்க கொஞ்சம் ஒரு தெம்பாயிட்டாங்க, உற்சாகமாயிட்டாங்க. எங்களுக்காக சமையல் தயார் பண்ணாங்க. முதல் முறையாக சமையல் தயார் பண்ணி அங்கே எங்கள் கூட வந்தவங்க நண்பர்கள் மற்றவங்களை எல்லாருக்குமே சேர்த்து 10-15 பேருக்கு சாப்பாடு வந்து அருமையான ஒரு உணவு எங்களுக்கு கிடச்சிது அந்த சந்தர்ப்பத்தில். அப்போ வீட்டில் இருக்கிற அந்த அங்கே இருக்க வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ராஜேஷ் பணம் கொடுத்தாரு. அது மாதிரி வடலூர்லேயும் வந்து அங்கே இருக்கிறவங்க சாதாரணப்பட்டவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தாரு. ஸோ அப்படி எங்களுக்கு ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கு போனோம், சேகரிபுரத்தில் தான் வந்து முதல் மனைவி தங்கமணியோட வீடு. அந்த வீடை அவங்க விற்றுட்டு அங்கே வந்து அவங்களோட தோழி வந்து ஒரு டீச்சராக இருந்தாங்க. அந்த தோழி அவங்க வீட்டுக்கு போனோம், அவங்க எங்ககிட்ட பேசுனாங்க. அதெல்லாம் வந்து படம் எடுத்தோம். அதெல்லாம் படம் எடுத்துகிட்டு நாங்கள் கோயம்புத்தூர் வந்துவிட்டோம். கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு நாள் அங்கே தங்கி இருந்து ஹோட்டலில் ரூம் போட்டு, எம்ஜிஆர் தங்கின அதே ஹோட்டல் அலங்கார ஹோட்டலில் தங்கி இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் சென்னை திரும்பினோம். ஸோ இவ்வளவு தூரம் நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம். சிவாஜி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ராஜேஷ் வந்து என்னை கூப்பிட்டு போயிடுவார், அது தவறாமல் போகும். அப்படி சிவாஜி கூட நாங்கள் பேசிய சந்தர்ப்பங்களில் ஒரு விஷயம் வந்து சிவாஜி சொன்னார். அதாவது எம்ஜிஆரை பற்றி சொல்கிறாரு, அண்ணன் வயசு ஏறத்தான் அழகானார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொன்னார். அது ரொம்ப வியப்பாக இருந்தது. அது எங்கள் முன்னாடி வந்து அது சொன்னது எங்களுக்கு வியப்பாக இருந்தது. அதை கேட்குற ஒரு விஷயம் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது. அப்புறம் எம்ஜிஆர் கதையை வந்து நான் ஆடியோவில் கொண்டு வந்தேன். எம்ஜிஆர் கதையை ஒரு ஆடியோவில் 1 hour ஆடியோ, ஒரு அப்போ வந்து சிடி, அந்த சிடியை வெளியிட்டோம். அந்த ஆடியோவில் வந்து அந்த எம்ஜிஆர் கதையை வந்து முழுக்க அது ஃபுல்லாகவே ஒரு மணி நேரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் சுருக்கி அதை ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன். அந்த ஸ்கிரிப்ட் முழுவதையும் ராஜேஷ் வந்து பேசினார். அது தொடக்கம் வந்து சத்யராஜ், முடிவு வந்து பாண்டியராஜன். அந்த சிடியினுடைய எம்ஜிஆர் கதையினுடைய சிடியினுடைய தொடக்கம் சத்யராஜ், முடிவு வந்து பாண்டியராஜன். அதில் வந்து நடுவில் இருக்க முழு வரலாறும் எம்ஜிஆர் வாழ்க்கை வரலாறுன்னு சொன்னது வந்து நடிகர் ராஜேஷ் அவர்கள். இது மாதிரி நிறைய அவரோட எங்களுக்கு வந்து நெருக்கமான அன்பான உண்மையான ஒரு நட்பு எங்களுக்கு இருந்துச்சு. அவர் இழப்பு எனக்கு பேரிழப்பு தான், அவருடைய மறைவு பேரிழப்பு. அவரை பற்றி சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த சந்தர்ப்பங்களில் அதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.